கேட்டிய கிளி உதுவு முறை கதையாண்டு இன்றைக்கு 31ஆம் தேதி மார்கழி மாதம், அதாவது 2025ஆம் ஆண்டு. இன்றைக்கு 12 மணியோட தொடங்குது. 2024ஆம் ஆண்டு கேட்டிய கிளி எப்படி போச்சுது, அல்ல சேனல் எப்படியே போச்சு, அதே மாதிரி கேட்டிய கிளியின் பிஸ்னஸ் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் நல்ல மங்களகரமாக ஒரு குறையும் இல்லாமல் போயிட்டுது. கேள்விப்பட்டிருப்பீங்கள், டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் கனடாவில் நிற்கல சல்லியர்கள் படம் போடுறதுக்காண்டி கனடாவுக்கு போக இங்கே கடை சல்லியாக போனதையும் கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஓகே, அதனால் மீண்டுட்டன் படிகள் எடுத்துட்டேன், புது படிகள் எடுத்து வேலைக்கு வச்சுக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நேரம் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது இருந்திருக்கும். இறைச்சி வட்டி தாரவில் சிலோவா வட்டி தந்திருப்பாங்க. ஏனென்றால் படிகள் எல்லாம் புது படிகள், பழைய ஆக்கள் கணக்கான நேரம் பார்த்து என்ன சொல்கிறது, பொறுத்த நேரம் பார்த்து சங்கரத்தை மாதிரி வேலையை விட்டதால் புதுப்படியில் பழகித்தான் வச்சு வேலை செய்தது. அதால் கொஞ்சம் உங்களுக்கு அசௌகரியமாக இருந்திருக்கும் என்ற கடையில் வந்து மீட் வாங்கிக்கல. இனி வரும் காலங்களில் அந்த தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கொள்கிறேன். எங்கட கேட்டிய கிளியை பார்க்குற பார்வையாளர்களுக்கும் இறைச்சி வாணிபத்தின் வாடிக்கையாளர்களுக்கும் எங்களது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் உரித்தாகட்டும். இதில் ஒரு சின்ன ஒரு நியூஸ் ஒன்று சொல்லணும் என்னென்னு சொன்னால், இந்த இலங்கையில் இருந்து லண்டனுக்கு வர ஆக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருந்து லண்டனுக்கு வர ஆக்களுக்கும் உரிய நியூஸ். தமிழ்நாட்டில் இருந்து வரபடியில் லண்டனுக்கு படித்து முடிஞ்சோன்னா அவங்கள லைஃப் செட்டில் ஆகி அவங்கள அப்படியே தமிழ்நாட்டுக்கு போயிடுவாங்க. அதே மனநிலையில் எங்களுடைய ஆக்களும் என்ன செய்கிறோன்னா தமிழ்நாட்டு படியல் மாதிரியே நினைக்கிறது. அப்படியே வந்து குடும்பம் இருக்குது, குடும்ப பொறுப்பு இருக்குது, உழைக்கணும் அல்லது விசா எடுக்கணும், ஊரில் குடும்பத்தை பார்க்கணும்னு நினைப்பு இல்லாமல் அவங்க தமிழ்நாட்டு படிகள் பண்ணெடுக்கிறாங்க, அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்கன்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து போயிட்டு அவங்க படிப்பு முடிஞ்சோடனே அவங்க போயிடுவாங்க. இவையில் எங்கடையாக நீ பின்ன நான் ரோட்டில் அப்படியே ஆளுக்கு ஒரு வியற்கையோட ரோட்டு வழியாக நிற்கினோம். கனவேர் ஒரு ஆள் 2 பேரில் கனவேர் ரோட்டு வழியாக வியற்கையோட நிற்கினோம். வந்த என்னத்துக்கு இந்த நாட்டுக்கு வந்தோம், ஏன் வந்தோம், அல்லது இந்த நாட்டை விட்டு நாங்கள் போனால் அங்கே ஒரு ஊரில் போய் வாழலாமா, அந்த எண்ணம் கூட இல்லாமல் தண்ணி பீர் அப்படியே பண்ணெடுப்பு நித்திர உள்ளல் இப்படியே ரோட்டு வழியாக திரியல் இப்போ கொஞ்சம் படிகள் திரியல். தயவு செய்து கொஞ்சம் திங்க் பண்ணுங்கோ. இந்த நாட்டுக்கு நாங்கள் என்னத்துக்கு வந்த நாங்கள் குடிக்கிறதுக்கும் கூத்தடிக்கிறதுக்கும் வரையில் எங்களுக்கு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எங்களுக்குன்ற ஒரு குடும்பம் நாட்டில் இருக்குது, அந்த குடும்பத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய கடமை இருக்குது, எங்களை நம்பி எங்களுடைய உறவுகள் இருக்குது, அவைக்காண்டி நாங்கள் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்றதை மனசில் வச்சுக்கொண்டு யூகேக்கு வார நீங்கள் அந்த மனநிலையில் உழைச்சி முன்னுக்கு வாங்கோ. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. காரணம் என்னென்றால், நான் கனவேரை இந்த வெம்பிளி என்ற தமிழ் சிட்டிக்குள்ளே நின்று தமிழாக்களை நான் இந்த நிலைமையில் பார்த்துருக்குறேன். அதோட வாங்க எந்த கடையை பற்றி பார்ப்போம். கடையில் கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு நல்ல சப்போர்ட் தந்த நீங்கள் எல்லோரும் வந்து இறைச்சிகள் வாங்கிட்டு போனீங்கள். கொஞ்சம் எங்களோட சைடில் சிலுவாக இருந்தது. என்ன புது படிகள் 2 ஹெல்ப் பண்ணதால் வேறு செய்தால் சிலுவாக இருந்திருக்கும். அடுத்தடுத்த வருஷங்களில் அந்த மாதிரி பெஸ்ட்டான கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. வாங்க உள்ளுக்கு காட்டுறேன். படிகள் வேலை செய்கிறாங்க. இன்றைக்கு நியூ இயர்ன்றபடியாக நான் இரவு 12 மணிக்கெல்லாம் வாக்கள் வருவாங்கன்றபடியாக வேலைகிறாங்க. அப்படியே உள்ளுக்கு காட்டுறேன். உள்ளுக்கு ஊராடு இருக்குது, காட்டுப்பண்டி இருக்குது, மரை இருக்குது, இங்கெல்லாம் தொங்குற ரிப்ஸ் எல்லாம் மரைன்ற ரிப்ஸ், அங்கால ஊராடு இருக்குது, எல்லா ஐட்டமுமே இருக்குது. மான் மரை, ஊராடு, காட்டுப்பண்டி, சேவல் எல்லாமே இருக்குது. நீங்கள் வளமை மாதிரி இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட பொருள் கிடைக்கும். வாங்க கேமராக்கார அண்ணன் வெளியாக கேட்போம். பேர் ஆதரவு தந்தீங்கள். நாங்கள் இந்த பிஸ்னஸுக்கு, அதாவது என்னுடைய பிஸ்னஸுக்கு பேர் தந்தீங்கள். நிறைய பேர் வந்தீங்கள். இந்த முறை கிறிஸ்மஸ் வளமைக்கு மாறா பிஸியாக இருந்தது. நியூ இயர் பிஸ்னஸும் ஹாப்பி இல்லைன்னு சொல்லாமல் திருப்தி. அதுக்காக ஓஹோண்டும் இல்லை, திருப்தியான பிஸ்னஸ். அதே மாதிரி வேலை செய்கிற படிகளும் புது படிகளும் 2 வேலை செய்கிறாங்க. அவங்களும் இன்னும் ஒரு 10-15 டேஸில் நார்மல் நிலைமைக்கு வந்துடுவாங்க. இப்போ தான் பழகுறாங்க. வேறு என்ன கதைச்சி வீடியோ ஒழுக்கே இல்லை. எல்லா ஐட்டமும் இருக்குது. மான்மரை, காட்டுப்பண்டி எல்லாமே இருக்குது. தொடர்ச்சியாக கடை வந்திருப்பேன். 2 நாள் தான் கடை பூட்டியிருக்கும். மாவீரர் நாள், மற்றது முள்ளிவாய்க்கால் நாள். இந்த 2 நாளை தவிர்ந்த மற்ற ஏனைய நாட்கள் எல்லா நாள்லையும் எங்கட கடை திறந்திருக்கும். கதைச்சி வீடியோ ஒழுக்கே இல்லை. எங்கட வீடியோவை பார்க்குற நீங்கள் எங்கட கடையில் மீட் வாங்கியிருந்தீங்களா இருந்தால்
எங்களோட வீடியோக்குள்ள கொமெண்ட்ஸில் சொல்லுங்க, நல்லதா கூடாதா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. அதை அதை எங்களோட பக்கத்தில் ஏதாவது குறநிறை இருந்ததுன்னு சொன்னால் அதையும் கீழே நீங்கள் பதிவிட்டீங்கன்னா அதை நிவர்த்தி செய்வோம். இந்த ஸ்டாஃப் பிரச்சனையை தவிர மிச்சம் எல்லாமே சரியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏதாவது குறநிறை இருந்தால் கீழே எழுதுங்கோ. வேறு என்ன முடிக்கிறேன். கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு.